ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி காலையில் மட்டும்தான் பண்ணணுமா, ஸோ ஈவினிங்கோ இல்லை மதியமோ பண்ணால் எங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் காட்டாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இன்னும் 2-3 சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிஸ்டர் இந்த மாதிரி எங்களுக்கு ஒர்க் இருக்கனால நாங்கள் நைட் போயிட்டு வரதே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் தான் வரோம். ஸோ எங்களால் ஏர்லி மார்னிங் செக் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் நம்ம எடுக்கிறப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அது அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை அது காட்டும். இல்லை நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலை, சும்மா ஏதோ செக் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா மேபி உங்களுக்கு நெகட்டிவ் காட்டவோ இல்லைனா லைட் லைன் காட்டவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுட் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் டவுட் வரலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கூட கடைன்னு போயிடும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னன்சி கார்டு வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, HCG அப்படின்ற ஹார்மோனோட அடிப்படையில் தான் இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுது. ஏன் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். மற்றபடி நார்மலாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது செக்ரெட் ஆகாது. ஸோ எப்போ வந்து ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் இருக்கனால தான் நம்ம கார்டு செக் பண்ணும்போது அந்த கார்டு வந்து இந்த ஹார்மோனை டிடெக்ட் பண்ணி நமக்கு பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ் அப்படின்ற ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி தள்ளி போன உடனே இந்த ஹார்மோனோட செக்ரெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 நாள் வெயிட் பண்ணும்போது இதோட சுரப்பு எப்படி இருக்கும்னா 2 மடங்காக இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி 1 மடங்காக இருக்குன்னா நாளைக்கு பல மடங்காக மாறும். அந்த மாதிரி தான் மாறும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணும்போது நல்ல அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் வந்ததுக்கப்புறம் கருமுட்டை எக்கு மீட் ஆனதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அது கர்ப்பப்பை சுவருக்குள்ளே போய் பதிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HCG அப்படின்ற ஹார்மோன் செக்ரெட் ஆகும். செக்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் கார்டு செக் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்ட் சிம்டம்ஸ் வர்றது எல்லாமே நடக்கும். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இது கம்மியாக சுரக்குது அப்படின்னா நீங்கள் கார்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு லைட் லைன், அதாவது மைல்டு லைன் காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இதில் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, நான் ஏர்லிங் மணி தான் செக் பண்ணமா, என்னால் காலைல செக் பண்ண முடியல, ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேக்கா, இல்லை எனக்கு ஒர்க் இருந்தது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னு இதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏர்லி மார்னிங் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நைட் டைமில் நிறைய தடவை நம்ம எந்திரிச்சிக்க மாட்டோம், நல்லா தூங்கியிருப்போம். ஸோ எப்போவாச்சும் 1 டைம் 2 டைம் மட்டும் தான் எழுந்து நம்ம யூரின் போயிருப்போம். ஸோ இந்த யூரின் அதிக நேரம் போகாமல் இருக்கிறப்போ இந்த HCG ஹார்மோன் வந்து உங்களோட யூரினில் நிறைய இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்டு செக் பண்ணும்போது நமக்கு இந்த HCG ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இது நிறைய இருந்தால் தான் கார்டு பார்த்திங்கன்னா 2 டார்க் லைன் 2 லைன் நமக்கு காட்டும். இல்லை இன்னும் வந்து செக்ரெட் ஆகலை அப்படிங்கும் போது நமக்கு லைட் லைனோ இல்லைனா நெகட்டிவோ காட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் யூரின் போகாமல் இருக்கனால நிறைய HCG ஹார்மோன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் ரிசல்ட் காட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அந்த டைம் எங்களால் பண்ண முடியல, கட்டாயமாக மார்னிங் தான் பண்ணணுமானா கிடையாது, நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், 50வது நாள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர் வந்து இங்கே கார்டு செக் பண்ணுங்கன்னா அந்த டைமில் தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் எப்போ யூரின் போனீங்க, எப்போ போனீங்க, எவ்வளோ நேரம் போகாமல் இருந்தீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ உடனே சடனாக இங்கே போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் லெவல் வந்து உங்கள் உடம்புல நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் மதியமோ ஈவினிங்கோ நைட்டோ எப்போ செக் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் காட்டும். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரெக்னென்ட் இப்போ தான் இருக்கீங்க, 2 நாள் ஆகுது 1 நாள் ஆகுது அப்படின்னா அடிக்கடி யூரின் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் காட்ட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் செக் பண்ண சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. செக் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டைமில் தான் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது, நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். சொன்ன ரீசன் தான், அந்த டேஸை பொறுத்து கூட இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டேஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ 10 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 10 நாளில் 2 மடங்காக 4 மடங்காக அந்த HCG ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டும். உங்களுக்கு 2 நாள் 3 நாள் தான் ஆகுது, இல்லை 1 நாள் தான் ஆகுது அப்படின்னா
அடிக்கடி யூரின் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் காட்ட நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தோட செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னொரு டவுட் வந்து இதோட கூட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் கார்டு வாங்கி ரொம்ப நாளாக ஆயிடுச்சுக்கா, இன்னும் யூஸ் பண்ணலை, ஸோ அதனால் நான் செக் பண்ண எனக்கு கரெக்டான ரிசல்ட் காட்டுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டாப் நம்ம வாங்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தான் வச்சுருக்காங்க. அதோட எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கிற வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்கி 1 நாள் 2 நாள் 1 மாதம் ஆச்சு அப்படின்னா கூட ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எக்ஸ்பயர் ஆகாமல் நம்ம செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் எப்போ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதை ஒரு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை வந்து நான் மேலே ஐக்காலில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா எனக்கு 1 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இல்லை மறுநாள் இல்லை மதியம் இந்த மாதிரி டைமில் எனக்கு 2 லைன் காட்டுதுக்கா, ரொம்ப மைல்டாக இருக்குது, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது நிறைய வீடியோஸில் கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் காட்டும் பார்த்தீங்களா. அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், மைல்டு லைனாக இருக்கலாம், அதை தான் வந்து நீங்கள் ரிசல்ட்னு எடுத்துக்கணும். ஸோ பொதுவாகவே இந்த 7 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள காட்டுற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 ஹவருக்கு மேலே இல்லை 1 மணி நேரம் இன்றைக்கி செக் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் இந்த மாதிரி காட்டுற ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு காட்டுற ரிசல்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ மைல்ட் லைன் காட்டினா கூட அதுவுமே பாசிட்டிவ் தான். ஏன் உங்களுக்கு லைட்டாக காட்டுது அப்படின்னா, இந்த HCG ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களோட யூரினில் அப்படின்ற மீன் பண்ணி தான் அது லைட் லைன் காட்டுது. ஸோ நல்ல டார்க்காக காட்டுது அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து உங்களோட யூரினில் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு 5 days வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சில வேளைகளில் இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகிறது கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக இருந்தனால உங்களுக்கு நெகட்டிவ் காட்டியிருக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பீரியட் வரத்துக்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவசரப்பட்டு நீங்கள் ஹோம் ரெமடிஸும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 50 days 60 நாள் 50 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையும் போய் ஒரு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக பண்ணுற பீரியட் வரலை அப்படின்னா அதுக்கு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டேப்லெட்டோ இல்லை வீட்டிலே ஹோம் ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவசரப்பட்டு நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே எந்த ஒரு ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணிடாதீங்க. பீரியட் வர வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் 1 டைம் செக் பண்ணிவிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து டேப்லெட் கூட எடுத்துக்கலாம். உங்களால் மார்னிங் செக் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டே டைமில், அதாவது காலை மதியம் ஈவினிங் இந்த டைமில் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் வேணால் செக் பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் யூரின் போகாமல் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக காட்ட நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைஞ்சு 10-20 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் பாசிட்டிவ் காட்டும். இப்போ தான் 1-2 நாளாக ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 to 4 மணி நேரம் யூரின் போகாமல் இருந்துட்டு அப்புறமா செக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரெக்னென்சி கார்டு செக் பண்ணோம் அப்படின்னா 1-2 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த கார்டோட பேக்கில், அதாவது இந்த கவரோட இருக்கும் இல்லையா, அந்த கவரோட பேக்கில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக, அதாவது 3 to 4 hours வந்து யூரின் போகாமல் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க, 10-20 நாள் ஆனவங்களுக்கு இது கணக்கு வராது. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வரும்போதோ இல்லை வீட்டை நம்ம வச்சுருக்கும் போதோ எதுனா டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு அந்த ப்ரெக்னன்சி கிட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ தான் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது அப்படின்றவங்க ஏர்லி மார்னிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்டில் கவனிக்க வேண்டியது, நமக்கு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன ரிசல்ட் காட்டுது அப்படின்றத கவனிச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம செக் பண்ணும்போது ஃபியூ ட்ராப்ஸ் விட்டாலே போதும், 2லேருந்து ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டாலே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து காட்டிடும். இந்த விஷயங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கார்டு செக் பண்ணும்போது. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.